ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ஷாம். ஒரு வழியாக நாங்கள் மக்காவுக்கு சேர்ந்துட்டோம். இப்போ ரூமுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு தான் உம்ரா செய்திக்கு வெளிக்கிட்டு போகிறோம். இந்த அதுதான் கட்டிட்டு நாங்கள் இப்போ மக்கா நோக்கி தான் போயிட்டுருக்கோம். உம்ரா விளாக் பார்ட் 3 சந்திக்கிறதா மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோட மிச்ச நீண்ட காலத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் போடுறேன். நீங்கள் எல்லோரும் பார்க்கணுன்றீங்க. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பன் ஷாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கட்டாயம் பாருங்கள். இன்னும் உங்களோட சப்போர்ட்டை தருவீங்க நம்புகிறேன். இப்போ நான் ஹவுபத்துல்லா நோக்கி போயிட்டுருக்கோம். இப்ராம் புடையெல்லாம் கட்டிக்கிண்டு கௌபத்துல்லாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கனவு ஒரு உம்ராவை கொண்டு ஹஜ் போகணும். கண்டிப்பாக அந்த கௌபத்துல்லா நீங்கள் பார்ப்பீங்க கண்ணால். அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு நல்லா இந்த பாக்கியத்தை தருவாங்க. நான் டைம் பார்க்கும்போது ஹதீஸ் ஒன்று இருக்கான். கௌபத்துல்லா ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இன்னும் துவாக இருக்கணும். துவாக எங்கே இருக்கு வந்தால் கண்டிப்பாக முதலாவது தடவை பார்க்கும்போது அடுக்கிறது எல்லாம் நல்லா லேசாகி தருவாங்க. இப்போ மகரிப் தொழுகைக்கான டைம் வந்துட்டு இப்போ தொழுகைக்காக எல்லோரும் ஆயத்தமாகிறார்கள். இப்போ மகரிப் தான் கேட்க இருக்குது. அதை நீங்கள் இப்போ கேட்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் மக்காம் இப்ராஹிம். கௌபா 7 தடவை சுற்றி வந்துட்டு ஒரு தவாப் முடிச்சுட்டு மக்காம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று 2 ரக்காத் தொழணும். முதலாவது சூறா புலியாய்கள் காப்பிக்கும், 2வது சூறா புல்லலாக போய்த்தான் தொழுது கொள்ளணும். மக்களை இப்போ நான் கௌபாவை 7 சுற்றி ஒரு தவாப் முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு இப்போ சஃபா மர்வா சைக்கு போயிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற சஃபாவுடைய மலை இந்த இடத்துல தான் தொங்கோட்டம் ஓடுறது. இப்போ நான் தொங்கோட்டம் ஓட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ மக்கள் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த தொங்கோட்டத்தில் நாங்கள் டிக்கெட் செஞ்சுட்டு போகிறோம். இல்லாட்டி நமக்கு தேவையான துவாவை கேட்டுட்டு வரலாம். சஃபாலேருந்து மர்வா வர்றது ஒரு சுற்று, மர்வாலேருந்து சஃபா போகிறது ஒரு சுற்று. இதை மாதிரி 7 முறை செய்யணும். கடைசி சுற்று மர்வாவில் முடியும். ஸோ சஃபாவிலேருந்து மர்வாவுக்கு போகிற வழியில் பச்சை கலரில் ஒரு லைட் ஒன்று போட்டிருக்காங்க.
இந்த இடத்துல வந்து ஆண்கள்லாம் ஓடணும், பெண்கள்லாம் நடந்து வந்தால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்களும் இந்த இடத்துக்கு வந்தோடனே ஓடுறாங்க பாருங்கள். இந்த க்ரீன் லைட் முடிஞ்சோடனே எல்லோரும் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் நபிக்கு தண்ணி வேண்டி ஓடப்பட்ட இடம்னு சொல்கிறேன்.